நான் மலை போல் நம்பியிருக்கேன். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி என் பிள்ளைங்க 3 பேரும் நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கு போகணும். எங்களுக்குன்னு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் துணை. மா, டோன்ட் ஒரிம்மா, நாங்கள் இருக்கோம்ல, நீ பயப்படாதம்மா. நாங்கள் 3 பேரும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போவோம். உன்னையும் அப்பாவையும் நல்லா பார்த்துப்போம்மா. கண்டிப்பா அது நடக்கும்மா, நான் சொல்றேன்ல. கடவுளே, என் ஒய்ஃபுக்கு நல்ல புத்தி கொடு கடவுளே. போற இடத்துலலாம் பிரச்சனை பண்றா, மனுஷ மக்கன்னு பார்க்க மாட்றா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. கேட்குற என்னையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சாமி, என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்றா. ராணி, நீ எப்பமா வந்த? என்னை பற்றி சாமிகிட்ட நீங்கள் மூச்சு விடாமல் லிஸ்ட்டு போடும் போதே நான் வந்துட்டேன். ரொம்ப புலம்புறீங்களோ? நான் சாமிகிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன்னா பக்கம் பக்கமாக சொல்லலாம் உங்களை பற்றி. பார்த்தீங்களா, நான் சொல்கிறது உண்மைன்ற மாதிரி கோயில் மணி கூட அடிக்குது. என்ன பொண்ணி, எல்லா சாமிட்டையும் விழுந்து விழுந்து வேண்டிட்டு வந்த? வேண்டுதலை சொன்னால் பழிக்காது சிட்டு. சரி சரி, என்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம். ஆனால் ஒரே நாளில் கலெக்டர் ஆகணும்னு மட்டும் வேண்டிட்டு வந்துடாத என்ன? நீ முதல்ல உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி 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 சரி, கோவப்படாத. சரி, ரம்யா அக்கா இங்கே நம்ம கூட தானே வந்தாங்க, காணா? அக்கா, இந்த சாரியில் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஆமாக்கா, அழகா இருக்கு உங்களுக்கு சாரி. தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா. அக்கா வாங்க, எல்லாத்தையும் அம்மா கூப்பிட்டாங்க, கிளம்பலாம். கிளம்பலாமாமா? கிளம்பலாண்ணா. என்னம்மா அது கையில? மாம்பழம், தேங்காய், வளையல், துணியெல்லாம் இருக்கு. இதுனே இன்னைக்கு பழம்லாம் வச்சு ஸ்பெஷல் அர்ச்சனை இந்த கோயிலில். அதான் நம்ம அர்ச்சனை தட்டு கொடுத்தோம்ல, கொடுத்த அர்ச்சனை தட்டில் பழம், இந்த துணி, வளையல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சித்தப்பா, என்ன சித்தி அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு எதையோ பார்த்துட்டு இருக்காங்க? அதுவாமா, அங்க பாரு, பிரசாதத்து கியூல நிக்கிறாங்க பாரு. அந்த கியூ எப்ப முடியும், இவ போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே. சரி ராணி, அங்கேயே பார்க்காத, நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன். சரிங்க சரிங்க, நீங்கள் போங்க போங்க. வாமா போகலாம். இருமீனா, அங்கே அத்தை மாமாவும் பிரசாதம் வாங்க போயிருக்காங்க, அவங்க வந்த பிறகு போகலாம். அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கே. அதைத்தான் சித்தப்பாவும் சொல்லிட்டு போனார். இந்த சித்தி எங்கே சொன்னால் கேட்குது, ஒரே புடிவாதான் எனக்கு அந்த பிரசாதம் தான் வேணும்னு. ஆனாலும் மாமா ரொம்ப பாவம்மா. ஆமாம் பொண்ணி, நம்ம சித்தப்பான்றதுனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்காரு நம்ம சித்தி கேரக்டருக்கு. இல்லாட்டி வேற யாராவது இருந்தா அவ்வளோதே நம்ம சித்தியோட கதி. டெய்லி டமால் டுமில் தான். சிண்டு, சிண்டு, எங்க இருக்க நீ? யாரா சிண்டு? சிண்டுவா? அப்படிலாம் நான் யாரையும் கூப்பிடலையே. அக்கா, நான் திரும்பி பார்த்து ஸ்ரீராம் ஜெயம் சொல்லிட்டு இருந்தேன், அது உனக்கு சிண்டுன்னு கேட்டிருக்கு. அப்படியா தம்பி? வீட்லேயும் இந்த பேரை நான் நிறைய தடவை நீ சொல்லி கேட்டனே. அப்போ வீட்லேயும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்ரீராம் ஜெயம் சொல்லிட்டு இருக்கியோ? அவ்வளோ நல்லவனாடா நீ. சரி இரு, நான் அம்மாவை கூப்பிட்றேன், நீ ஏன் என்னன்னு சொல்லு. மா, மா. அக்கா அக்கா அக்கா, அம்மா கூப்பிடாதக்கா, இருக்கா, நான் சொல்கிறேன். நான் சிண்டு என்னோட ஃப்ரெண்டுக்கா. அது எப்படிடா எனக்கு தெரியாத உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு? ராகுலும் கோகுலும் தான்டா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அக்கா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுக்கா. சொல்ல மாட்டேன், சொல்லு. நீ ப்ராமிஸ் பண்ண, அப்போதான் சொல்லுவேன். ஓ மேலே சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், போதுமா? சத்தியம் கூட என் மேலே தான் பண்ணுவியோ? ரொம்பத்தான் விவரமாக இருக்கக்கா நீ. அது கூடவே பிறந்தது, மாற்றவே முடியாது. நீ முதல்ல சொல்லு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு. அது அன்னைக்கு ஒரு நாள் தோட்டத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்ததா அன்னைக்கு. அப்போ டேய், நீ சொல்லுவியா மாட்டியா? அதை முதல்ல சொல்லு. இப்படி ஜவ்வா இழுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியலக்கா. நான் சொல்றேன். மணி, யார் அது உன் பின்னாடி? உன் கண்ணுக்கு சிண்டு தெரியுதாக்கா? டே லூசு, இவ்வளோ பெரிய உருவம் எப்படா தெரியாமல் போகும் எனக்கு? எப்படி சிண்டு?
உங்க அக்கா கண்ணுக்கு நான் தெரியணும்னு சொல்லி நினைச்சேன், அதனால அவங்க கண்ணுக்கு நான் தெரிஞ்சேன். சொல்லுங்க இளவரசி, உங்களுக்கு என்ன வேணும்? இளவரசியா? நானா? ஏக்கா போது நிப்பாட்டு, ரொம்ப பெருமதே. இந்த சிண்டு தாங்க்கா என்னோட நியூ ஃப்ரெண்டு. அன்னைக்கு தோட்டத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுல, அந்த விளக்குலேருந்து வந்ததுக்கா இது. இந்த சிண்டு நம்மளை ஒன்றும் பண்ணாது, நமக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் அது பண்ணுங்க்கா. அப்படியா? சிண்டு, அப்ப எனக்கு என்னோட 10th மார்க்கை 500க்கு 499 மாத்தி தரையா? அக்கா இது உனக்கு ஓவரா தெரியல. மன்னிக்கவும் இளவரசியே, நடந்து முடிந்த எதையும் என்னால் மாற்ற இயலாது. சரி, எங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சிண்டு? அப்படியே ஆகட்டும் இளவரசியே, உங்கள் உத்தரவை நிறைவேற்றவே நான் உள்ளேன். என்ன சிண்டு கட்சி மாறிட்ட? சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்கள் இளவரசியே. இப்போ இந்த இடத்துல மழை வர வைக்க முடியுமா? கண்டிப்பாக. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா.